இப்போ அடுத்தது அவர் சொல்கிறார் இப்ராஹிம் நபி, எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்து விடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக ஆக்க நீங்கள் அஞ்சாத போது நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கடவுளருக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? எனவே நம் இரு கூட்டத்தாரில் அச்சமற்று வாழ்வதற்கு அதிகம் தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிவுடையோராய் இருப்பின் இதற்கு பதில் தாருங்கள். இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த இடத்துல இப்ராஹிம் நபி ரிவீல் பண்ணுறாங்க. நம்பர் 1 விஷயம், அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அறிமுகம் அல்லாதவன் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. இங்கே என்ன பேசுகிறாரு? அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைத்து விடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக்க நீங்கள் அஞ்சாத போது, அல்லாஹ்வுக்கு ஷரீக்காக நீங்கள் அஞ்சாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க பயப்படாமல். அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்கணும்? அல்லாவா? யார் அல்லாஹ் கேட்டிருக்கணும். கேட்கல. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஓகே, அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சதும் ஓகே, இந்த எல்லா நிர்வாகமும் அவன் தான் நடத்திட்டு இருக்காங்கிறதும் ஓகே, இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரச்சாரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை எதையுமே அவங்க மறுக்கலை. இங்கே பிரச்சனையும் என்ன? இணை வைத்தல் தான் பிரச்சனை. அந்த இணை வைத்தல் கூட எது சார்ந்து இருக்கு? அதோட பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்குது, பொருளாதாரம் சார்ந்து இருக்குது, சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் சார்ந்து இருக்குது. நான் சொன்னேன்ல, தீனுடைய 3 அம்சங்கள் சார்ந்து இருக்குது. அது கூடவே அல்லாஹ்வுடைய சடங்குகளிலும் இவங்க கை வைக்கிறாங்க, அது கூடவே வணக்க வழிபாடுகளிலும் இவங்க கை வைக்கிறாங்க. அப்போ நாம் எவ்வளோ பெரிய முஸ்ரிக்குன்னு பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அவங்க வேறு கணக்கில் போயிடலாம். நம்ம அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கூட்டாக்குறோம், அல்லாஹ்வுடைய சடங்குகளுக்கும் கூட்டாக்குறோம், சமூக வாழ்விலையும் கூட்டாக்குறோம், பொருளாதார வாழ்விலையும் கூட்டாக்குறோம், அரசியல் வாழ்விலையும் நாம் என்ன பண்ணுறோம்? கூட்டாக்குறோம். அந்த தீனுடைய 6 விஷயத்தில் கிட்டத்தட்ட 5 விஷயத்தில் கூட்டாக்குறோம். சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையிலையும் கூட்டாக்குறோம். 6லையுமே ஷிர்க். அதுதான் அல்லாமா இக்பால் அவர் சொல்லுவார், புத்தோ சே ஹே துஜே உம்மீதே, ஹுதா சே ஹே நா உம்மீதி. அதாவது சிலைகள் மேலே பயங்கரமாக உனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேலே உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லாஹ் ஏதாவது செஞ்சிருவான், நல்லது செஞ்சிருவான் அப்படின்னு உனக்கு ஒரு நீ அதெல்லாம் கன்சிடரே பண்ணுறதில்ல. அல்லாஹ் அல்லாதவர்கள் மேலே நீ பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்க. அதான் சொல்கிறாரு, முஜே பதா தோ ஜரா அவர் காஃபிரி கா, இதுக்கு மேலே காஃபிர் யாராம் பாரு. 1 நம்பர் காஃபிர் நீடா. இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்கிறாங்கல்ல, முஸ்லீம்கள் மற்றவர்களை பார்த்து காஃபிர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு விஷயம். 2வது விஷயம், உங்களை விட நாங்கள் பெரிய காஃபிர்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களை விட குஃபுரில் நீங்கள் எங்களை போட்டு பீட் பண்ண முடியாது. நீங்களாவது டார்ச் இல்லாமல் போய் குழியில் உழுவுறீங்க அப்படின்னா, நாங்கள் கையில் டார்ச்சை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு டெய்லி போகிற ஒரு வீட்டில் குழியில் விழுந்துட்டுருக்குறோம்.